நீதிமொழிகள் அதிகாரம் 9. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை பற்றி பேசுகிறது. ஞானம் நம்மை அழைக்கிறது, அதே நேரத்தில் மூடத்தனமும் தன் வழியில் அழைக்கிறது. நாம் எந்த குரலை கேட்கிறோம் என்பதே நமது வாழ்க்கையின் பாதையை தீர்மானிக்கிறது. மேலும் இந்த அதிகாரம் நமக்கு தேவனுடைய ஞானத்தை தேட வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், அறிவுரையும் கண்டிப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறான வழிகளை விட்டு விலக வேண்டும், ஞானத்தின் வழியில் நடந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தினமும் பல குரல்கள் நம்மை அழைக்கின்றன. சில குரல்கள் நம்மை தேவனிடமிருந்து விலக்கலாம், ஆனால் தேவனுடைய ஞானம் நம்மை ஜீவனின் பாதையில் நடத்துகிறது. இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது நான் எந்த குரலை கேட்டு என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இன்று முதல் உலகத்தின் குரலை விட தேவனுடைய வார்த்தையின் குரலை கேட்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சொந்த அறிவை மட்டும் நம்பாமல் தேவனிடம் ஞானத்தை கேட்போம். அவர் காட்டும் பாதையில் நடப்போம். தேவன் தாமே நமக்கு பரலோக ஞானத்தையும் சரியான வழிநடத்துதலையும் கொடுத்து அவருக்கு பிரியமான பாதையில் நடத்துவாராக. ஆமேன்.